ப்ரோ டபிள்யூ கேமில் ரோமன் ரெயின்ஸை எடுத்து 2 நிமிஷத்தில் மேட்சை முடிச்சு காட்டினா நீ வீரம் ப்ரோ. 2 நிமிஷத்தில். சரி ட்ரை பண்ணுவோம். ரோமன் ரெயின்ஸ் எடுத்தாச்சு. ஆப்போனன்ட் யார் வைக்கலாம்? ரூசி வச்சு ஆடுவோம். ஏய் என்னடா இது? யாரா அந்த பொண்ணு? எனக்கு உனக்கு தான்டா மேட்ச்சு. அக்கா வந்திருக்கேன்டா. சீக்கிரம் 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 சீக்கிரம். டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லை. வந்துருச்சு. எந்திரி 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 எந்திரி. அக்கா வந்திருக்கேன்டா. ஏய் நீ ஏன்டா அங்கே பேசுற அந்த பொண்ணுகிட்ட? ஏய் இங்கே. ஐயா ஏய் போட்டான் போட்டான் போட்டான். பின் பண்ணு டக்குன்னு. டைம் இல்லை டைம் இல்லை. அக்கா வந்திருக்கேன்டா. என்னடா இது? டேய் ஒரிஜினல் டபிள்யூ வர மாதிரியே பண்றாங்க. இப்போ அவளை அடிக்க முடியுமா? கைஸ் இது வந்து போங்காட்டம். இது வந்து ஒத்துக்கப்படாது. நான் செகண்ட் சான்ஸ் இருக்கு. தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஜெயிக்கிறேன்டா. போடு 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 போடு. எந்திரி 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 எந்திரி. போடு 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 போட்டு ஆட்டு 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 ஆட்டுறா காலால். எந்திரி 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 எந்திரி. ஃபினிஷரா? ஏன்டா அவகிட்ட பேசுற? போன மேட்ச் மாதிரியே. இவன் சுத்தம். எந்திரி 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 எந்திரி. ஸ்பியர் போடு போடு. பின் பண்ணு பின் பண்ணு. 2 நிமிஷத்துக்குள்ள மேட்சை முடிக்கணும். போடு முடிச்சாச்சு. வலியே என் உயிர் வலியே. என்னடா இதுக்கு போய் இவ்வளோ எக்ஸைட் ஆகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்னைக்கு என்னதான் பப்ஜி ஃப்ரீ ஃபயர்னு 1008 கேம் விளையாண்டாலும் அந்த காலத்தில் அப்பா அம்மா கிட்ட 10 ரூபா வாங்கிட்டு போய் கேம் சென்டருக்கு போயிட்டு 10 ரூபாய்க்கு 1 மணி நேரம் இந்த மாதிரி டபிள்யூ கேமு ஜிடி எல்லாம் விளாடுறது. சரி அந்த காலங்கள்லாம் இருக்கே. ஸோ அந்த மாதிரி 10 ரூபா கொடுத்து 1 மணி நேரத்துக்கு இந்த மாதிரி டபிள்யூ வைசிட்டி இந்த மாதிரிலாம் கேம் சென்டருக்கு போய் விளாண்ட 90s கிட்ஸுக்கு மட்டும்தான் இதோட என்ஜாய்மெண்ட் புரியும். அண்ணா டபிள்யூ கேமில் பிராக் லெஸ்னரை எடுத்து பிக் ஷோவை அடித்து அவன் மண்டையை உடச்சி பிளட்டு வர வச்சு தொடர்ந்து 3 எஃப்ஐ போட்டு வின் பண்ணுங்கண்ணா. டே தம்பி, பிக் ஷோ மேலே எதுக்குடா உனக்கு இவ்வளோ ஒரு கொலவெறி? சரி வாங்க பிக் ஷோவை அடித்து மண்டையை உடைப்போம். அடிக்கிற அடியில் அந்த தபிலுக்கு நெஞ்சு தொங்கட்டும். அடிச்சது யாரு? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அடிச்சு மண்டையை உடைச்சு பிளட் வர வச்சு தொடர்ந்து 3 எஃப்ஐ போடணும். அதாவது ஹேட்ரிக் எஃப்ஐ போடணும். அடே போடு போடு. டொன்னே ஒரு சிக்னேச்சர் போட்டுருவோம். சூப்ளெக்ஸ் சிட்டி பீஸ்ட் இன் கார்னரா. 2 3 ஒரு ஃபினிஷர். ஆமாம் அடித்து பிளட்டு வர வைக்கணும்ல, அதை மறந்துட்டேன். அதாவது கையிலே ரொம்ப நேரம் அடிச்சேன்னா வராது கைஸ். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. நீ நினைக்கிற மாதிரி இல்லை. கையிலேயே அடிச்சு மண்டை உடைச்சு ரத்தம் வர வைக்கிறது கஷ்டம். வெப்பன் யூஸ் பண்ணுன்னு சொல்ல வந்தேன். ஒய் வந்துட்டான்டா அவன். போச்சு, கொட்டையிலேயே மியூஸ்டான். கைஸ் இல்லைனா ஒன்று பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஹேட்ரிக் எஃப்ஐ போட்டுருவோம் 3 எஃப்ஐ. அதுக்கப்புறம் பிளட் வர வைப்போம். இந்துரா இந்த வாங்கிக்க. 1 2 எஃப்ஐ ரிங்குக்குள்ளே போடுவோம். இன்னொரு எஃப்ஐ வந்து வெளியே டேபிள், அந்த கமெண்ட்ரி டேபிள் இருக்குல்ல, அதை உடப்போம். 1 இந்த 2 2வது எஃப்ஐ வாங்கிக்க. போடு. போட்டாச்சு. டேபிள் உடச்சிங் எஃப்ஐ போட்டிங். போட்டுக்க போட்டுக்க போட்டுக்க. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. பிளட் மட்டும் வர வச்சிட்டோமே, டாஸ்க் முடிஞ்சு. பிளட் வந்துருச்சு, முடிஞ்சு. ஓகே, பின்ஃபால் பண்ணி அப்படியே மேட்சையும் முடிச்சிருவோம்.
எஃப்ஐ இருக்குது, எஃப்ஐ போட்டே முடிச்சிடும். இந்திரா 2 எஃப்ஐ போட்டுக்க தம்பி. நீ கேட்டது 3 ஹேட்ரிக் எஃப்ஐ, ஆனால் நான் அண்ணன் உனக்கு கொடுக்கறது 3 ஹேட்ரிக் எஃப்ஐ, அது போக 2 போனஸ் எஃப்ஐ. இல்லை இன்னொன்று வருது பாருப்பேன். எந்திரி அவ்வளோதான், மேட்ச் முடிஞ்சு. எந்திரி முடிஞ்சு. போட்டுக்க. மாசா கெத்தா அண்ணா WWE ரோமன் ரெயின்ஸ் வச்சு செத் ராலின்ஸ்க்கு 3 சூப்பர்மேன் பஞ்சு 3 ஸ்பியர் போட்டு பிளட் வர வச்சு வின் பண்ணுங்க. ஆக்சுவலாக இந்த செத் ராலின்ஸ் அடி நடிச்சு மண்டை உடச்சு இந்த மாதிரி பிளட் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்ப நாளாக ஆசை இருக்கு கைஸ். அது எதனாலன்னு உங்களுக்கே தெரியும். எப்பேற்பட்ட டீம் ஷீல்டு, அதை போய் உடச்சிட்டியேடா. நீ உடைச்சது உங்க டீமை மட்டும் இல்ல, என்ன மாதிரி ஷீல்டு ஃபேன்ஸோட மனசையும் தான். இதுக்கு நீ மட்டும் முழு காரணம் கிடையாது. உனக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே அந்த ட்ரிபிள் ஹெச் பரதேசி தானே. என்னதான் இருந்தாலும் ரோமன் ரெயின்ஸும் செத் ராலின்ஸும் சகலைங்க தானே கைஸ். சகலை நம்ம அடி பார்த்தது இல்லையே, இன்னைக்கு பார்ப்பேன். பெக்கி லிங்க்ஸ் கேட்குது உனக்கு. ஷீல்டை உடச்சதும் இல்லாமல் பெக்கி லிங்க்ஸை வேற கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுற நீ. வாவ், எடுத்த உடனே ஃபினிஷர் வந்திருக்கு, போட்டுட்ருவோம் ஒரு ஃபினிஷரு. ஆக்சுவலாக 3 சூப்பர்மேன் பஞ்சு 3 ஃபினிஷரு. எந்திரி சகலை கரெக்டாக தலையில் வாங்கணும். வாங்கிக்க. இந்த சூப்பர்மேன் பஞ்ச் ஒன்று இருக்குது, போட்டு விட்ருவோமா? இந்திரா அன்னைக்கு போடு. ஒரு சூப்பர்மேன் பஞ்சு ஒரு ஸ்பியர் போட்டிருக்கோம், இப்போ இன்னொரு ஸ்பியர் போட்டுருவோம். ஏன்டா போட மாட்ற? போடு. 2 ஸ்பியரு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போட்டிருக்கோம். கொட்டையிலே அடி. ஷீல்டை உடச்ச நீ இந்த தலையிலே தலையில் வாங்கினா சகல கையில் வாங்குற. ஃபுல் ஃபார்மில் இருக்க போலையே. இருறா அவனை இரு அவனை வர வச்சு ஸ்பியர் போடுவோம். சகல திரும்ப போடு ஸ்பியர். 2 ஸ்பியரு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போட்டிருக்கோம். நீலே அடி அவனை போட்டா. பிளட் வந்துருச்சு. ஓகே, ரோமன் ரெயின்ஸ் பயலுகடா. இன்னொரு ஃபினிஷர் காட்டுது, லாஸ்ட் ஃபினிஷர்னு நினைக்கிறேன். இது அவனை ரிங்கில் இழுத்துட்டு போடுவோம், அது நல்லாயிருக்கும் பார்க்குறக்கே. போயிட்டு வா, இந்த வாங்கிக்க. போடு, சரியான ஸ்பியரு. இப்போ ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் மட்டும் போடணும். பிளட்டு வந்துருச்சு. ஏன் சூப்பர்மேன் பஞ்ச் போட முடியல? ஏன்டா அடி வாங்கினது அவன், நீ ஏன்டா நெஞ்ச பிடிச்சி உட்கார்ற பாகுபலி மாதிரி? இப்போ சூப்பர்மேன் பஞ்ச் நம்ம போட முடியாது. இப்போ காட்டுது. போடு, டாஸ்க்கு கம்ப்ளீட்டு. போயிட்டு வா ஒரு ரவுண்டு, வாங்கிக்க ஃபினிஷரு. போட்டுக்க. போயிட்டு வா ஒரு ரவுண்டு, வாங்கிக்க ஃபினிஷரு. அப்படியே பின் பண்ணு. போது இப்போ 6 ஸ்பியரு 3 சூப்பர்மேன் பஞ்சு பிளட்டு வர வச்சுருக்கோம். ஜெயிச்சாச்சு. ரோமன் ரெயின்ஸ் பயலுகடா. ஆனால் அடுத்தது அண்ணாவை தான் அப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ணா அடுத்தது ரோமன் ரெயின்ஸ் வச்சு அண்டர்டேக்கரை தூக்குகிறீர்கள். என்ன செம்மொழியிலாம் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. தூக்குகிறேன், தூக்காமல் விடமாட்டேன். கைஸ், ஆக்சுவலாக சின்ன வயசில் அண்டர்டேக்கருக்கு 7 உயிர் அப்படின்னு சொன்னதை நம்பிட்டு இருந்ததில் நானும் ஒருத்தன். நீங்களும் அப்படி நம்பிட்டு இருந்திருந்தீங்க அப்படின்னா அறிவாளி கேங் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மலாம் அவ்வளோ அறிவாளிங்களாச்சு, அறிவாளி கேங்கு நம்மலாம். இதெல்லாம் விட காமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்டேக்கரோட பால் பேரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். கையில் ஒரு பெரிய குண்டா மாதிரி வச்சுருப்பார். அந்த குண்டாக்குள்ளே வந்து ஆவி இருக்குது. ஐயோ பார்த்தீங்களா, பேசிகிட்டு இருந்த கேப்பில் அடி போட்டான். எங்கே கீழே போகிறேன்? எங்கே போகிறாங்க அவன்? வெப்பன் எடுக்கிறக்கா? அடேங்கப்பா, டெட் பேண்டட் கரெக்டாக இருக்குது. அதான் என்ன சொல்லியிருந்தேன், அண்டர்டேக்கரோட கூட பால் பேரர் வந்து இது வச்சிருப்பாரா, ஒரு குண்டா மாதிரி பெருசா. அதுக்குள்ளே வந்து பேய் இருக்குது. அதை திறந்துவிட்டா அந்த பேய் வந்து அண்டர்டேக்கருக்குள்ளே வந்துச்சுன்னா அண்டர்டேக்கர் இப்போ இருக்கிறத விட பயங்கரமாக ஃபைட் பண்ணுவார் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தானுங்க. அதுதான் நாங்கள் அறிவாளி கேங்கு. பவர் பாமா போட்டுக்க. அதுக்கப்புறம் கெயினும் அண்டர்டேக்கரும் அண்ணன் தம்பின்றானுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது கெயினுக்கும் அண்டர்டேக்கருக்கு ஒரு டைம் பயங்கரமான ஒரு ஸ்டோரி லைன் பண்ணாங்க, பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்ன அங்கே போகிறேன்?
போடு உடச்சாச்சு டேபிளை. நம்ம சீன் போடுவோம். அந்த மாதிரி கெயினுக்கும் அண்டர்டேக்கருக்கும் பிரச்சனை வந்து கெயின் கூட இருக்க ஒருத்தர் இந்த மாதிரி வந்து அந்த பெரிய குண்டா மாதிரி கையில் கொண்டு வருவார். அதை பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னா அதுக்குள்ள வந்து அண்டர்டேக்கரோட ஆவி இருக்குது, கெயினும் அவரும் சேர்ந்து அண்டர்டேக்கர் கொண்டு அண்டர்டேக்கரோட ஆவி அதுக்குள்ளே பிடிச்சி கொண்டு வந்திருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். அதுதான் அறிவாளி கேங் அப்படின்றது. நேச்சர் வந்துருச்சு. சூப்பர்மேன் பஞ்ச் போட்டுடலாமா? வாங்கிக்க. அடுத்து ஸ்பியரு இந்திரி. ஆக்சுவலாக ஸ்பியரு நம்ம வந்து WWEல வர மாதிரியே கார்னர்லேருந்து ஓடி வந்து போடுவோம். அது நல்லாயிருக்கும் பார்க்குறக்கே. எந்திரி 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 எந்திரி. ஸ்பியர் வாங்கிக்க. மேட்ச் முடிக்கலாம். எந்திரி 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 எந்திரி. ஸ்பியர் மிஸ் ஆயிடுச்சு கைஸ். ஐயோ பார்த்தியா, டெட் மேன்ன்றது கரெக்டாக இருக்குது. சோக்ஸ்லாமா தப்பிச்சிரு. ஐயோ போட்டான். என்னடா இது வாழ்க்கை. இந்த வரேன் இப்போ இருக்குது. என்னடா சாத்து சாத்து. என்னடா இது. என்னடா இது வாழ்க்கை. ரெடி 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 ரெடி. கமான் 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 கமான். போட்டுக்க. பின் பண்ணு. இப்போ மேட்ச் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் கைஸ். 1 2 3 முடிஞ்சு. ரோமன் ரெயின்ஸ் பயலுகடா.